சொல்லி கேட்குதே. தலைக்கு 200 தூக்கு அண்ணே விழா கமிட்டி ஒரு 4 பேர் போனேன் மேலே வெள்ளைக்கிழமை நிற்கிற ஒரு தூக்குனேன் கொண்டே ஒரு இளைஞர் நீங்க தலைக்கு 500.
நம்ம காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? வெறித்தனமா தனியா ரெண்டு வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்லா பாக்குறியா? சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுங்களோ நான் எங்க வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுருக்கீங்க? நீங்க என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் பொண்ணு? ரெண்டு பேர்ல யார் மச்சாங்க? நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம் ஆமா. வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பாடு மனப்பால் குடிக்காதா? கருதப்பால் குடிச்ச கருங்காட்டே. உன்ன மாதிரி பால் பிடிக்கிற கைநாட்டுக்கு முத்திரகுத்து வந்து மனப்பால் பிடிக்காது. உன் மூஞ்சிலே கையெழி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் முடிக்காத. பொண்ணு நான் இவரை பார்க்க வரல. எனக்கு இங்க பாருங்க, நான் படிப்புல உசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் மேல என்ன பற்றியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல துளி எடுக்கவே எடுக்காதுதான். நண்டு புளி சொல்ல வாய் புளி சொன்னேன். நான் மட்டும் இந்த சாம்பார கரைக்கிற புளி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் இந்த நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்ல அரசன். நான் ஒருத்தங்க இருக்கங்கிற மறந்து வளர பேசிட்டீங்களா? உங்க ரெண்டு பேர்ல யார் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் இடத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை. சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வார்த்தையை பார்த்து விளச்சென்றதை வீச்சிருவா. இப்ப முதல்ல பாசத்துக்காக தலையிறங்கி பாசமாக அந்த பவள மல்லி பாரிஜாத பூம அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை, அக்கா பொண்ணு வருது. மணிமேகலை, என்னடா வெட்டமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெட்ட வெட்டி போக இருக்காதுங்களா? பின்ன சரிடா. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க அடுத்த மாலையை போட்டு கனவா தேர்ந்ததுக்கிட்டாங்க. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கு வாங்கி மலைப்பால் குடிக்காத. நாய நாயங்கிற மலைப்பால் குடிக்கிறேன். நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அண்ணி சரிப்படி விடுங்க. இப்ப நீ எதுக்கு அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க. அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தட்டு கொடுத்தா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. மணியார பூரா அப்படியே அவிக்கிடுவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப ஆசை. அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்க மாட்டேன். அப்பா நான் ஒரு நான் ஒரு பொறுப்புமா, நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேட்பாரி, நான் ஒரு மொன்னமாரி, நான் ஒரு செல்லவாரி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறீங்க, நான் ஒரு கோளாறு. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. போமா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடணும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விடுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே. இனிமே உங்களை I love you, Krishna. Hey.
இது யாரு பெரிய வரலாறு இருக்கு. நீ உருளையோ லவ் பண்ணியோ கரெக்ட் பண்ணியோ செல் நம்பர் வாங்க தெரியாது. இன்னைக்கு தேர்தல் மேடையில பெண்கள் ஜெயிச்சதா வரலாறு இருக்கணும். ஓகேவா? சவுண்ட் மக்களே, பெண்கள் திறமைக்கு பரிசு. குண்டிய குண்டி ஆட்டினா ஜெயிக்க முடியாது. திறமை ஆட்டி 16 வாங்கி போயிட்டு இளைஞரணி காசு, தலைநகரம் பொண்ணு காசு யாருக்கு? ஒண்ணு மேல உடனே கால உடைய பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட். சந்தோஷம். தலைநகரமான பொன்னகரத்திலே ஜெயிச்சா பெரிய வரலாறு. என்னக்கா சவுண்ட் பத்திரிக்கை எத்தனை ஆதரமல் பார்த்துருக்கலாம். நம்ம நிகழ்ச்சி இதுக்கப்புறம் தான் டிஎஸ் காரங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. அது எப்படி இருக்கும் நிம்மதி வரும். ஓகேவா? குடும்ப கடுப்பை பண்ணி தையல் எட்டி எட்டி பார்க்குது. பாவத்தை கை தட்டுங்க. பாவம் கை தட்டு. தமிழ்நாட்டிலே முக்கியத்துவம் கொடுக்க பெண்களுக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் திறமைக்கு பரிசு, வெற்றிக்கு பாதை. அதுக்காக திறமைக்கு தான் பரிசு. என்னக்கா குட்டிய குட்டி ஆட்டி முத்தம் கொடுத்துக்கலாம் பரிசே கிடையாது. ஓகேவா? தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்க பெண்களுக்கு. தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்க பெண்களுக்கு 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 இது வந்து பரமக்குடி எம்மான்வேல் பிறந்த ஊரு, செல்லூர் பக்கத்துல. சரியா? நீங்க போட்டிருக்க சட்டியை கலட்டி காட்டினாலும் தீர்ப்பு கரெக்டா இருக்கு. நீ போட்டிருக்க பாடியை கலட்டி தீர்ப்பு பாரு. நீங்க பார்த்துட்டு போ, பார்த்துட்டு போ. ஆண்களுக்கு ஆண்களுக்கு பொன்னகரமா தலைநகரம் பொன்னகரம் இளைஞரணி சார்பாக தேவேந்திர இளைஞரணி சார்பாக ஆண்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது.
வா